ஹலோ. இப்போது நம்ம தேங்காய் பால் எப்படி செய்யலாங்கிறத செய்முறையை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மூடி தேங்காய் இப்போ கீறி சிறு பல்லாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு சீனி இப்போ நம்ம 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து காப்பிக்கு நம்ம போடுவோம். இப்போ தேங்காய் பால் வந்து நம்ம ஊத்தப்பம் இடியாப்பம் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால 3 ஸ்பூன் ஒரு டம்ளருக்கு விதம் போட்டுக்கிறணும். இப்போ நம்ம 5 நபர்ஸ்னால் நம்ம 5 டம்ளர் ஊற்றி எக்ஸ்ட்ரா நம்ம 2 டம்ளர் எப்போவுமே ஆட் பண்ணிக்கிடுவோம். அந்த மாதிரி செஞ்சுக்கிடலாம். இல்லை உங்கள் வீட்டில் உங்களுக்கு மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமோ அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நீங்கள் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் வாசமாக இருக்கிறதுக்காண்டி ஒரு சிட்டிகை ஏலக்காய் நல்லா தூக்கலாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் போட்டு, அது உங்களுடைய விருப்பம், வேறு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். இப்போ தேங்காய் பாலை வந்து எப்படி அரைக்கலாங்கிறத நம்ம பார்ப்போம். போகிறோம். தேங்காய் இதோட போட்டாச்சு. பாதி பேர் வந்து பால் எடுத்ததுக்கப்புறம் தான் சுகர் ஆட் பண்ணுவாங்க. பாதி பேர் வந்து தேங்காய் பால் அரைச்சி சும்மா சூடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பாலில் வந்து சீனியை போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தேங்காய் பாலை நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம எவ்வளோ சீனி ஆட் பண்ண போகிறோமோ அதை வந்து இதோடைய போட்டு 1 2 3 1 ஸ்பூன் 2. இப்போ எங்கள் வீட்டில் 5 பேர் இருப்பாங்க, அதனால் நான் வந்து மதிப்பாக வந்து இவ்வளோ போட்டு இதோட ஒரு சிட்டிகை போட்டுறேன். ஏன் இதை வந்து நான் வந்து சுகரையும் தேங்காய் துருவலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைக்கிறேன்னா, இதில் வந்து சீனி வந்து சீக்கிரம் மெல்ட் ஆயிரும், பால் வந்து நமக்கு திக்னஸாகவும் கிடைக்கும். இப்போ நம்ம பாலை வந்து எடுத்துட்டு இப்போ சுட வெதுன்னு தண்ணி வேறு நம்ம வச்சுக்கிறணும். அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு இன்னும் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காயும் சீனி ஏலக்காய் எல்லாமே நல்லா ஃப்ளேவர் வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம பால் எப்படி எடுக்கலாங்கிறதே பார்க்கலாம். கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் நம்ம ஆற வச்சது கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறோம். இப்போ அதை கொஞ்சம் ஊற்றிக்கிற வேண்டியது தான். இப்போ வடிகட்டி எடுத்து நீங்கள் என்ன பாத்திரத்தில் நீங்கள் வடிகட்டி இது பண்ணிக்கிறீங்களோ அதுபடி நீங்கள் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம வடிகட்டுறோம். நீங்கள் கையே நீங்கள் வந்து மிக்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. கரண்ட்லேயே நீங்கள் வந்து நல்லா நல்லா பண்ணிங்கன்னா நல்ல பால் வந்து இதில் வந்து அப்சர்வ் ஆகிடும். இதை நீங்கள் மறுபடியும் அரைக்கணும்னு தேவை கிடையாது, ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் தானே நம்ம போடுறோம், அதனால் தேவைப்படாது. இப்போ நம்ம சீனி தனியாக மெல்ட் பண்ணோம்னா பால் வந்து தனியாகவும் சீனி கொஞ்சம் இதுவாகவும் தெரியும். இப்போ 2 மெஷர்மெண்ட்டையும் நம்ம ஒன்றா அரைச்சதுனால பால் வந்து நல்லா திக்னஸாகவே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் லைட்டாக சூடு பண்ணாலே போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் இனிப்பு தேவை அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணால் போதும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக இனிப்பு போட்டிருக்கிறோம்.
இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தேவையான அளவு நல்லா பால் எடுத்தாச்சு. இப்போ எனக்கு கொஞ்சமாக தேவைப்படுறதுனால நான் இவ்வளோ இது செஞ்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவைப்பட்டாலும் இந்த மாதிரி சீனியும் தேங்காய் துருவலையும் தேங்காய் கீரி போட்டால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பால் வந்து நல்லா திக்னஸாகவும் கிடைக்கும். தண்ணி இந்த சீனி வந்து இதோட மெல்ட் ஆகிறதுனால நீங்கள் சூடு பண்ணாலும் அந்த திக்காகவே உங்களுக்கு காமிக்கும். இப்போ பால் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் சீனி ஆட் பண்ணி சூடு பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து இளச்சாப்பில் இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பால் நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பசும்பால் மாதிரி திக்னஸ்ஸாக உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் சூடு பண்ணாலும் இதே மாதிரி தான் உங்களுக்கு திக்னஸ்ஸு இருக்கும். நீங்கள் தனித்தனியாக நீங்கள் பால் எடுத்துட்டு சீனி ஆட் பண்ணி சூடு பண்ணாலும் உங்களுக்கு தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பால் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக 4 பேர் சாப்பிட்டு கடைசியில் ஒரு ஆள் சாப்பிட்டாலுமே அந்த மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் தேவையோ அந்த மாதிரி செஞ்சு. இப்போ ஏலக்காய் நம்ம கொஞ்சம் கூடுதல் நான் எங்கள் வீட்டில் பிடிக்கும், அதனால் போடுறோம். அவ்வளோதான் தேங்காய் பால். லைட்டாக சூடு பண்ணால் போதும். ரொம்ப நேரம் நீங்கள் சூடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த பதத்துக்கு இருக்கணும் ஊத்தப்பம் ஊற்றுவதற்கு. இப்போ நல்லா கல் காஞ்சிச்சான்னு எப்படி பார்க்கணும். இப்படி போட்டோம்னா சுருன்னு சத்தம் கேட்கும். அவ்வளோதான். ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்படி கும்பலாக ஊற்றுக்க. லைட்டாக இப்படி தடவி விட்டால் போதும். அதை சுட்டு 1 drops ஆயில், நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். இதை மூடியும் வைக்கலாம். இது தோசை மூடி எடுத்து மூடி வச்சுங்க. இப்போ மூடி இருக்கிறதுனால அது கிழக்கி வந்து அதில் நல்லா ஆவியில் வெந்துடும். இப்போ வெந்ததுக்கப்புறம் இதை எடுக்க பாருங்கள். இப்படி லைட்டாக இப்படி எடுத்துவிட்டு இப்படி வச்சேன். மறுபடியும் ஒரு தடவை மூடிட்டேன். பாருங்க, வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ நேச்சராக அழகாக ப்ரௌன் ஷேடாகவும் இருக்கும், நல்லாவும் இதமாக இருக்கும். இப்போ இந்த ஊத்தப்பத்தில் நம்ம தேங்காய் பால் செஞ்சு வச்சுருந்தோம்ல, பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது பார்த்திங்களா. இதை நமக்கு தேவையான அளவு இதில் ஊற்றி நம்ம சுவையாக சாப்பிட வேண்டியது தான். பிள்ளைங்களுக்கு ரொம்ப விருப்பமாகவும் இருக்கும். தேங்காய் பால் வந்து மிகவும் தூய்மையானது. இது ஒரு பசும்பாலுக்கு சமமானது. இது வந்து ஓகே. குழந்தைகளுக்கு வாரத்தில் 2 தடவை கொடுங்க, அவ்வளோதான்.